அசிங்கப்பட்ட திமுக செம்ம டோசு விட்ட உச்சநீதிமன்றம். முதல்வர் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவும், அரசு சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கவும் ஜூலை 10ஆம் தேதி செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் யாரும் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்றும், அவர்கள் பேசுவது சிபிஐ விசாரணையை பாதிக்கக்கூடும் என்றும் திமுக தனது மனுவில் வலியுறுத்தியது. இந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் நீதிமன்ற அரங்கையே பரபரப்பாக்கின. முதலில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கும் அரசு நிவாரணங்களை வழங்குவதற்கும் எப்படி தடை விதிக்க முடியும் என்ற கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அரசியல் விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பேச்சுரிமைக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோருகிறீர்களா? அரசியல் எதிரிகளின் கருத்துக்களை கட்டுப்படுத்துவது நீதிமன்றத்தின் வேலையா என்று சரமாரியாக கேள்விகளை நீதிமன்றம் திமுகவை நோக்கி எழுப்பியிருக்கிறது. இதில் மிகவும் கவனம் ஈர்த்தது, உச்சநீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்ததுதான். மேலும் திமுக தரப்பு முதல்வர் விஜயும் இந்த வழக்கில் தொடர்புடையவர் என்ற வாதத்தை முன்வைத்த போது, குற்றப்பத்திரிகையிலேயே அவரது பெயர் இல்லாத நிலையில் அவரை எப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் என்று கூறுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், அதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணங்கள் நடந்து வரும் விசாரணையை எந்த வகையில் பாதிக்கும் என்ற கேள்விக்கும் திமுக தரப்பில் தெளிவான விளக்கம் அளிக்க முடியவில்லை. விசாரணையின் இறுதியில் இந்த மனுவை நீங்களே திரும்ப பெறுகிறீர்களா அல்லது நாங்களே தள்ளுபடி செய்யட்டுமா என்று நீதிபதிகள் கேட்க, திமுக தரப்பு தனது மனுவை வாபஸ் பெற விருப்பம் தெரிவித்தது. அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மனுவை திரும்ப பெறப்பட்டதாக பதிவு செய்து முடித்து வைத்தது. இந்த விசாரணைக்கு பிறகு திட்டமிட்டபடி ஜூலை 10ஆம் தேதி முதல்வர் விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கும் அரசு நிவாரணங்களை வழங்குவதற்கும் எந்த தடையும் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இந்த வழக்கில் திமுக முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நீதிமன்றத்தில் ஏற்கப்படவில்லை. மறுபுறம் அரசு சார்பில் நிவாரணம் வழங்குவது அல்லது முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துள்ளது. இந்த விசாரணையின் முடிவு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது.